வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து யாருடைய சக்ஸஸ் இன்டர்வியூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷனில் அக்னிவீரா செலெக்ஷன் ஆயிருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டூடெண்ட் பிரியன் அப்படிங்கிறோட இன்டர்வியூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து ஓப்பன் ரேலிலையும் செலெக்ஷன் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தனியாக ஆஃப்லைனில் அப்ளை பண்ண நான் கம்பார்டன்ட் போஸ்ட்லேயுமே செலெக்ஷன் ஆயிருக்காரு. ரெண்டுமே ஏர்ஃபோர்ஸ் தான். ஸோ ரெண்டு செலெக்ஷன் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ இவரோட அந்த சக்ஸஸ் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இதை பற்றி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அவேர்னஸ் இல்லை. பர்டிகுலராக இதில் வந்து அந்த இன்டர்வியூ அதெல்லாம் வந்து எப்படி நடக்கும், அந்த குரூப் டிஸ்கஷன் அதெல்லாம் எப்படி நடக்கும், மெடிக்கல் எப்படி நடக்கும், அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க, இன்னும் நிறைய பேர் செலெக்ஷன் ஆவீங்க அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் தம்பி பிரியன். தேங்க்யூ. வணக்கம்ண்ணா. ஓகே தம்பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துருங்க. உங்கள் பேர், ஓகேண்ணா. அதுக்கப்புறம் எந்த ஊர், அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலுமே சொல்லுங்கள். ஓகேண்ணா. என் நேம் இஸ் பிரியன். நான் வந்துட்டு அம்மையார்குப்பத்தில் திருவள்ளூர் மாவட்டம் அம்மையார்குப்பம். ஆஹ் அப்பா அப்பா அம்மா அண்ணா அண்ணா 2 அக்கா இருக்காங்க. அண்ணா வந்துட்டு தமிழ்நாடு போலீஸு, அக்காவும் தமிழ்நாடு போலீஸு. இன்னொரு அக்கா நர்சிங் படிக்கிறாங்க. அப்பா ஓகே. வந்துட்டு நார்மலா எல்லாரும் பண்ற மாதிரி நெசவு தான். அம்மா ஹோம் ஒய்ஃப் தான். ரொம்ப ஏழ்மையும் இல்லாம, ரொம்ப இது நடுத்தரம் இல்லாம மீடியமா இருக்கிறவங்க. நான் வந்துட்டு +2 கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். ஆஹ் ரொம்ப மீடியம் தான். ரொம்ப நல்லாவும் படிக்க மாட்டேன், ரொம்ப படிக்காம இருக்க மாட்டேன். மீடியமா ஆவரேஜா பேக் பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் நானும். எல்லாருக்கும் தெரியும் பேக் பெஞ்ச்னா. +2ல வந்துட்டு 442 மார்க் எடுத்தேன். சூப்பர். அதுக்கு காலேஜ் வந்துட்டு ஒரு நர்சிங் சேரலான்னு ஒரு ஆசை. ம் அதுக்கு ம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு சேர்ந்துட்டேன். டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் சேர்ந்தேன். ம் பாதியிலே ம் வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன், அப்பாவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் பேஷண்ட். இடையில நான் காலேஜ் சேர்ந்துட்டு அப்பா வந்து முடியாம இருந்துட்டாரு. சரி என்ன பண்றதுன்னு புரியாம காலேஜ் பாதியிலே வந்துட்டு நிறுத்திட்டு, சரி அண்ணா காலேஜ் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடியா கொடுத்துட்டு இந்த ஏர்ஃபோர்ஸ், சரி வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு வந்துட்டு அக்னிவீர் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. அண்ணா காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரு, இந்த மாதிரி அக்னிவீர்லாம் இருக்கு ஆர்மில, அப்ளிகேஷன் போடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்மி வந்துட்டு ட்ரேஸ்மேன் தான் போட்டேன். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் ஓகே. போட்டது, கேன்சல் ஆயிடுச்சு. இன்னொரு அப்ளிகேஷன் போட்டேன், அட்மிட் கார்டே வரல. இது என்ன நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னிவீர் இருக்கு, அக்னிவீர்ல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ம் ம் அப்புறம் நேவி வந்துட்டு நேவி அப்ளிகேஷன் போட்டேன். அதுவும் எக்ஸாம்ல போயிடுச்சு. ஏர்ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் போட்டேன், எக்ஸாம்ல போயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணா வர அண்ணா சப்போர்ட் ஃபுல்லாக தான் இருந்தான், தமிழ்நாடு போலீஸ் அண்ணன். அவன் வந்து, ம் நீ என்ன வேணா தம்பி தம்பி நீ என்ன வேணா பண்ணு, நான் அவன் கூடவே இருக்கேன்னு சொல்லி அண்ணா தான் சொன்னான். அண்ணா அப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சரி என்னால முடிஞ்ச அளவு நானும் எஃபர்ட் போட்டுட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் கோச்சிங் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் சந்துரு மேக்ஸ்ன்னு வந்துச்சு. நான் லாஸ்ட் 8 மந்த்ஸா தான் சந்துரு மேக்ஸ் வந்துட்டு காசு கட்டி படிச்சேன். ஒரு டிஃபென்ஸ் பொறுத்த அளவுக்கு மினிமம் 3 மாசம் படிச்சாலே எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். சந்திர கண்டிப்பா. மேக்ஸ் போட்டேன். ஆஹ் அடுத்து என்ன ஒரு நேவி நேவி கிளியர் பண்ணேன், எக்ஸாம் கிளியர் பண்ணேன். எல்லாமே வந்துட்டு நல்லா சொல்லி கொடுத்தாரு அண்ணன். எல்லாமே அவர் சொல்றதை பத்தி நோட்ஸ் எடுப்பேன். எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நேவி கிளியர் பண்ணிட்டு, நேவி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு உள்ள போறேன். பிசிக்கல் கிளியர் பண்ணிட்டேன். பிசிக்கல் கிளியர் பண்ணிட்டு எல்லாமே அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணேன். மெடிக்கல் கூப்பிட்டு போனாங்க. மெடிக்கலுக்கு போகும்போது ரீமெடிக்கல் போட்டு விட்டாங்க, கையில வேர்வை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, அப்பா எல்லாருமே வந்துட்டு இதுனா ரீமெடிக்கல் போட்டாங்க. எனக்கும் ரீமெடிக்கல்னா என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ரீமெடிக்கல்னா என்னன்னு தெரியல. ரீமெடிக்கல் அட்டன் பண்ணேன். நேரா போனோம், 20 பேர் போனோம். தமிழ் பசங்க 20 பேர் போனோம். 20 பேர் லைனா அன்ஃபிட் 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 அன்ஃபிட்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. ரொம்ப சோர்ந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ற ஒரே ஒரு இது மட்டும் அது மட்டும்தான். ரொம்ப ஃபீல் ம் பண்ணேன். சரி ஓகே, அடுத்து என்ன ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டா, என்னடா அடுத்து என்ன ட்ரை பண்ண போற? டிஎன் போலீஸ் விட போறாங்க, இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, எக்ஸாம் வரப்போகுது, நீ அதுக்கு வேணா ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னோம் அண்ணன். சரி அதுக்கு ஓகே. படிச்சலாம்னு சொல்லிட்டு இதுல சந்திர மேக்ஸ்லயே வந்து டிஎன் எஸ்ஐன்னு சொல்லிட்டு அது இருந்துச்சு. அந்த டாபிக் வச்சு படிச்சுட்டு இருந்தேன். சரி. ஓகே. திடீர்னு வந்துட்டு போலீஸ் வந்துட்டு எனக்கு என்னன்னா, போலீஸ்ல அவ்வளவா ஆசை இல்லை.
யாரும் ஊர்ல போகாத வேலைக்கு போகணும் அப்படின்னு ம். சொல்லிட்டு அக்னிவீர்ல வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் ஓப்பன் ரேலி விட போறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 months பின்னாடியே அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு. ஏர்ஃபோர்ஸ்ல ஆல்ரெடி ஒர்க் பண்றாரு. அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன ம். பண்ணேன், ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு சந்திரன் அதுல வந்து பார்த்தேன். ஏர்ஃபோர்ஸ் தனியா நோட்ஸ் ஒரு 5 நோட்ஸ் எடுத்தேன். இங்கிலீஷ் தனியா நோட்ஸ் போட்டேன். மேக்ஸுக்கு தனியா நோட்ஸ் போட்டேன். ரேசிங் தனியா நோட்ஸ் போட்டேன். ஜென்ரல் நாலேஜ் தனித்தனியா எல்லாத்தையும் நோட்டு போட்டு படிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன் வந்துட்டு திடீர்னு ஒரு ஓப்பன் ரேலி கண்டக்ட் பண்றாங்க. ஒரு 30 நாளைக்கு முன்னாடி கிராஷ் கோர்ஸ்னு சொல்லிட்டு விட்டாங்க. எல்லாத்தையும் ஆல்ரெடி பாதி கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். அந்த கிராஷ் ம். கோர்ஸ்னு ஒன்று விட்டாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிராஷ் கோர்ஸ் வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதை ம். பார்த்துட்டு உள்ள போறேன். அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது சந்திரன ஞாபகம் தான் வருது எனக்கு. ஐயோ இவரு இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஃபர்ஸ்ட் போனதுமே பிசி வந்துட்டு ஒரு உள்ள போகும்போதே வந்துட்டு 200 வேகன்சி தான் இருந்துச்சு. ம். 200 ம். வேகன்சிக்கு எவ்வளவு பேர் வரான்னு சொல்லிட்டு ஆபீசர் அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் என்னமோ தாம்பரம் ரேலியில அட்டன் பண்ணாங்க. ம். ஐயோ ம். இவ்வளவு பேர் வராங்க, நான் ஷாக் ஆயிட்டேன். வெறும் 200 வேகன்சி இவ்வளவு பேர் வந்தா நம்ம என்னடா பண்றது, அவ்வளவுதான் இந்த டைம் போயிடும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போதே அப்புறம் பிசிக்கல் விட்டாங்க. 200 பேர் ஓட விட்டாங்க. ஓடணும், கிளியர் பண்ணேன். எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றும் ம். கிளியர் பண்ணும்போது தான் வீட்டு சுச்சுவேஷன் யோசிச்சேன். நம்ம எல்லா ஃபேமிலி சுச்சுவேஷன் யோசிச்சேன். யாருமே வந்துட்டு ஒழுங்கா நம்மளுக்குன்னு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கல் கிளியர் பண்ணேன். எக்ஸாம் வந்துச்சு. எல்லாருமே எக்ஸாம் ஒரு ஒரு பேட்சுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 700 800 பேர் உட்கார வச்சு எக்ஸாம் எழுத விட்டாங்க. ஓகே. எக்ஸாம் எழுதுறோம். அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியா இருந்துச்சு எனக்கு. சந்திரன் சொல்லி கொடுத்தாங்க. 30 நாள் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கிராஷ் கோர்ஸ். ஓகே. அட்டன் பண்றேன். 34 மார்க் போட்டேன். கம்ப்ளீட் பண்ணேன். எக்ஸாம் கிளியர் பண்ண ஃபர்ஸ்ட். எங்க 34 பேட்ச் வந்து எத்தனைக்கு 50க்கா? 50க்கு ம். 34 மார்க் போட்டேன். எனக்கு தெரிஞ்சது மட்டும் போட்டேன். மைனஸ் மார்க் இதுல முக்கியமா மைனஸ் மார்க் இருக்கு. தெரிஞ்ச ஓகே. கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 34 ம். மார்க் போட்டேன். அதுக்கப்புறமா ரிசல்ட் சொல்றாங்க. எங்க பேட்ச் 700 பேர்ல ஃபர்ஸ்ட் என் பேர் சொல்றாங்க. ஷாக் ஆயிட்டேன் நானு. டீ ஓ, குடிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என் பேர் சொல்லும்போது அந்த டீ கூட கீழே போட்டு ஓடுற குடுகுடான்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் உங்க ஆ, பேர்னா ரேங்க்ல ஃபர்ஸ்ட் வந்தீங்களா? உங்க பேரே போஸ்ட் ஃபர்ஸ்ட்? எங்க புரியல. பேட்ச்ல 700 பேர்ல நான் ஃபர்ஸ்ட் பேர் வந்தேன் நான். ஃபர்ஸ்ட் என்ன அதான். கூப்பிட்டாங்க. அந்த 700 பேருக்கு தனித்தனியா ரிசல்ட் சொன்னாங்க. அதுல என் ஓகே. பேர் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. போறேன். நான் 700 பேர்ல 40 பேர் செலக்ட் பண்ணாங்க. ஓஹோ. அப்புறம் அவ்வளவு பேர்ல 4000 சில்லறையில ஆஹ், கிட்டத்தட்ட 200 பேர் செலக்ட் பண்ணாங்க. மொத்தமா எக்ஸாம்ல கழிச்சு விட்டுட்டு 200 பேர் பிசிக்கல் எக்ஸாம் எல்லாத்தையும் சேர்த்து 200 பேர் செலக்ட் பண்ணாங்க. ம். 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 200 பேர் select அடுத்து எஸ்ஆர்டி கூப்பிட்டாங்க. அந்த 200 பேரையும் எஸ்ஆர்டி கூப்பிட்டு எஸ்ஆர்டி கொஸ்டின் எல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. நம்ம நார்மலா வந்துட்டு என்ன கேட்பாங்க, இப்ப ரோட்ல ஒரு 200 ரூபாய் வீழ்ந்துட்டு இருக்கு. ம். அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துமே கொடுப்பேன். இல்ல நான் பாக்கெட்ல போட்டு நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவேன். நான் போற வழியே சாப்பிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். நம்ம ம். ஜென்ரலா யோசிக்காம லா படி போனா அது கரெக்டான ஆன்சரு. அப்படி 30 கொஸ்டின் கேட்டாங்க. 25 ஓகே. நிமிஷம் டைமிங் கொடுத்தாங்க. ஓகே. அதுல 30 ஈஸியா தான் இருந்துச்சு. எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. கொஸ்டின் எஸ்ஆர்டி பொறுத்தளவு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ம். ம். அடுத்து மறுநாள் வந்துட்டு எல்லா அதுல எஸ்ஆர்டில வந்துட்டு 24 பேர் கழிச்சிட்டாங்க. ஓ, அதுலயும் 24 பேர் கழிச்சிட்டாங்களா? கழிச்சிட்டாங்க. அதுலயும் கழிச்சிட்டாங்க. ஓகே. அப்புறம் 176 பேர் என்னமோ நெக்ஸ்ட் குரூப் டிஸ்கஷன் போனோம். ம். குரூப் ம். டிஸ்கஷன் போனதுல அதுலயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் என்னமோ கழிச்சிட்டாங்க மொத்தமா. எங்க 15 பேர். குரூப் டிஸ்கஷன் பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா, நெக்ஸ்ட் மறுநாள் தான் குரூப் டிஸ்கஷன் வர சொன்னாங்க. ஓகே. குரூப் டிஸ்கஷன் வந்து ஒரு 15 பேரை எங்களை பிரிச்சுட்டாங்க. 200 ம். 15 பேரா பிரிச்சுட்டு ம். அதுல ம். ஒவ்வொரு கிளாஸா போயிட்டு நாங்க அட்டன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 15 பேர் ரவுண்டா உட்கார வச்சுட்டாங்க. அதுல நாம ஓகே. ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும். செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்தோமே அவங்க ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. ஓகே. ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு அவங்க வாசிப்பாங்க. நம்ம ஸ்பீடா வாசிப்பாங்க. ஒரு பேராகிராஃப் இருக்கும். ரொம்ப ஸ்பீடா வாசிப்பாங்க. நம்மளுக்கு புரியவே புரியாது அந்த டாபிக். ஓகே. எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு ஒரு டாபிக் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலரா? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஈஸியா தான் கேட்டாங்க. நான் வந்துட்டு ஓகே. முன்னாடி நான் நைட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சந்திரன் தான் பார்த்தேன். அதுவும் சந்திரன் தான் பார்த்தேன். எஸ்ஆர்டின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுவும் ம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படி நடக்கும் அது கரெக்டா கொடுத்து வச்சிருந்தாரு. அது ஓகே. எஸ்ஆர்டி குரூப் டிஸ்கஷன் போக 15 பேர் உட்கார வச்சாங்க. ம். ம். கிளியர் ம். இதுல வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரோ 15 பேர் லைனா செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும்.
செல்ஃப் ம் இன்ட்ரோ ம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பேரா அவருக்கு சொல்லுவாங்க. நான் வாசிப்பாங்க, ஸ்பீடா வாசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரஃப் காப்பி, பேர் காப்பின்னு சொல்லிட்டு 2 பேப்பர் குடுப்பாங்க. அதாவது ரஃப் காப்பி, மெயின் காப்பின்னு. ஃபர்ஸ்ட் அவங்க ம் சொல்லும்போது நம்ம ரஃப் காப்பில ஜெனரலா டாபிக் போட்டு எழுதணும். ம் எழுதிட்டே வரணும். அப்புறம் மெயின் காப்பில நம்ம எழுதுனத டீட்டெயிலா நம்ம ஸ்கூல்ல 12வது படிக்கும்போது பேராகிராஃப்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. ம். இன்ட்ரோடக்ஷன் அந்த டாபிக்லாம் அது மாரி அங்க எழுதி அவர்கிட்ட நான் ம். குடுத்து விட்டேன். ஓகே. 15 பேர்ல எல்லாருமே சரி அதே மாரி குடுத்த டாபிக்க திருப்பியும் கேட்பாங்க. பேப்பர் அவங்க மெயின் காப்பி வாங்கிட்டு லைனா ம். கேட்டு வருவாங்க. செல்ஃப் இன்ட்ரோ சொல்லிட்டு நம்ம அத பத்தி நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம இது சொல்லணும். சரி நான் எக்ஸ்ட்ரா ஆமா. கரிக்குலர்னா எல்லாரும் 15 பேர் லைனா சொல்லணும். ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதாவது அந்த எங்களை அனுப்பி டாபிக்கோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரியா? டாபிக்கோட நம்ம என்ன எழுதணுமோ ஆ ஆ. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். காலேஜ் ம் ம். படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு போர்ட்ஸ்லயோ ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் வச்சுட்டு இருப்போம். அதை ம் நம்ம ம். சொல்லணும். இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா எல்லாமே எக்ஸ்ட்ரா எல்லாமே இங்கிலீஷ்ல தான் சொன்னீங்களா? தமிழ்ல இங்கிலீஷ் சொன்னீங்களா? எல்லாமே முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நம்ம ஓகே. எப்படின்னா நான் வந்துட்டு இதுக்குன்னு தனியா வந்துட்டு ரெடி பண்ணேன். எப்படின்னா நம்ம அங்க ஒரு பயம் இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட பொறுத்த அளவுக்கு பயம் காட்டிக்க கூடாது. ம் மோஸ்ட்லி ம். ஏர்ஃபோர்ஸ் பொறுத்த அளவுக்கு டிசிப்ளின் முக்கியமா இருக்கணும். அவங்க ம் கிட்ட ம். போயிட்டு நம்ம நம்ம நார்மலா இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும். அவங்க கிட்ட டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓகே. கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஆஹ் 4 பேர் ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களை. ஃபர்ஸ்ட் நான் 15 பேர் லைனா சொல்லிட்டோம். எக்ஸ்ட்ரா ம். கரிக்குலர்னா என்ன லைனா சொல்லிட்டு 4 பேர் மட்டும் ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம ஆஹ் சொல்றோம் நம்மளுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த பத்தி இன்னும் எக்ஸ்ட்ராவா தெரியுமோ தெரியாதோ ஆனா சொல்லணும். அவங்க நம்பிக்கை எதிர்பார்ப்பாங்க. தைரியமா இருக்காங்களா ஓகே. எல்லாத்துலயுமே ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ம் ம். அதுலயே சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க. எல்லாருனாலுமே முடியும். ஏர்ஃபோர்ஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப 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 ஈஸி. படிச்சா ரொம்ப ரொம்ப ஈஸி இது. எல்லாருமே ஓகே. கிளியர் பண்ணக்கூடிய இதுதான். ஏன்னா இது குரூப் டிஸ்கஷன் முடிச்சுட்டு கூட்டு வெளியே உட்கார வச்சுட்டாங்க ரிசல்ட் சொல்றதுக்கு. அதுலயே ம். வந்துட்டு கழிச்சுக்கிட்டாங்க. மொத்தமா நாங்க 178 பேர் இருந்தோம். மொத்தமா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு 178 பேர் இருந்தோம். 178 பேரையும் மெடிக்கலுக்கு வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு மெடிக்கலுக்கு அனுப்பிவிட்டாங்க. மெடிக்கலுக்கு வந்துட்டு நாங்க ஜிடில யாருமே ரிஜெக்ட் ஆகலையா? ஜிடி கழிச்சாங்க. நான் மாத்தி சொல்லிட்டு எஸ்ஆர்டில வந்துட்டு நிறைய பேர் மொத்தம் எடுத்தாங்க. 200 பேர் மேல எடுத்தாங்க. எஸ்ஆர்டி எல்லாம் கழிச்சாங்க. ஆ மொத்தமா ஆ. 200 பேர் இருந்தோம். 200 பேர்ல தான் நம்ம ஜிடி கூப்பிட்டாங்க. குரூப் டிஸ்கஷன் கூப்பிட்டாங்க மறுநாள். ஓகே அதுலயே ஓகே. கழிச்சு விட்டா 21 பேர் கழிச்சு 21 பேர் 178 பேர் மொத்தமா இருந்தோம். ஓகே. மெடிக்கலுக்கு 178 பேர் இருந்தோம். 22 நாங்க பேரை கிடைச்சிட்டாங்க. ம். 178 பேர் இருந்தோம். ஓகே. சரி மெடிக்கலுக்கு மெடிக்கலுக்கு ஃபார்ம் கொடுத்துட்டு மெடிக்கல் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு மெடிக்கலுக்கு அனுப்பிவிட்டாங்க. 19 19 என்னமோ 19 தான் நினைக்கிறேன். மெடிக்கல் கூப்பிட்டாங்க. ம் ம். மெடிக்கல் போறோம். எப்படி இருந்துச்சுன்னா நார்மலா எல்லாரும் போற மாதிரி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பல்லு செக் பண்ணாங்க. நார்மலா எல்லாரும் பல்லு செக் பண்ற மாதிரி நார்மலா செக் பண்ணாங்க. குட் பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அடுத்து நேரா பிளட் டெஸ்ட் போனோமே பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. மோஸ்ட்லி பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட்லயே வந்துட்டு பார்த்தோம்னா எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிளட் டெஸ்ட்லயே காமிச்சிரும். ம் ம். யாரும் மோஸ்ட்லி பிளட் டெஸ்ட்ல வந்து ரிஜெக்ட் ஆனதுன்னு பார்த்தா மஞ்ச காமாலை இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆனாங்க. அவங்களதான் ப்ரீ மெடிக்கல் போட்டாலுமே பிளட் டெஸ்ட்ல வந்து அன்ஃபீட் பண்ணாங்க. பல்லு செக் பண்ண ஃபர்ஸ்ட் பெல்ட் போனோமே பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு பல்லு எங்களுக்கு செக் பண்ணாங்க. அடுத்து இசிஜி எடுத்தாங்க. இசிஜி முடிச்சுட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே முடிச்சுட்டு நம்ம நார்மலா வந்துட்டு கை கால் பெண்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. கை பெண்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆம், மச்சம் இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி போனோமே மச்சம் செக் பண்ணுவாங்க இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் மச்சம் மச்சம் இருந்தாலும் மோல் மோல் வந்துட்டு டேட்டூ. ஓவரா இருக்கக்கூடாது. ஆ இருக்கணும். ஆனா சரி. ஓவரா அங்கங்க இருக்கக்கூடாது. அதே மாதிரி சரி. மருவு இருக்கான்னு மோஸ்ட்லி மருவு இருந்தா அவங்க ரொம்ப ரிஜெக்ட் பண்ணதா பாக்குறாங்க. மோஸ்ட்லி மருவு இருந்தா ரிஜெக்ட் பண்ணதா பாக்குறாங்க. ரீமெடிக்கல் போட தான் பாக்குறாங்க. மருவு ஓகே. இருக்கக்கூடாது. அதே மாதிரி நார்மலா வந்துட்டு கையெல்லாம் நல்லா செக் பண்றாங்க. அதே மாதிரி கால் நல்லா செக் பண்றாங்க. பிரைவேட் ஓகே. ஸ்பாட்ஸ் மோஸ்ட்லி கிளீனா இருக்கான்னு பாக்குறாங்க. ரொம்ப ரொம்ப கிளீனா ம் இருக்கணும் அந்த இடம். ம் மொத்தம் ம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப செக் பண்றாங்க ஏர்ஃபோர்ஸ் பொறுத்தளவு. அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்துட்டு கால் பெண்ட் என்ன எப்படி செக் பண்ணாங்கன்னா 25 புஷ்அப் போட வச்சு எங்களுக்கு செக் பண்ணாங்க. 25 புஷ்அப் போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களுக்கு கரெக்டா கம்ப்ளீட் ஆனுமே. 25 ம் ம். அவங்க லைனா செக் பண்ணாங்க. 25 புஷ்அப் கரெக்டா போட்டு கால் பெண்ட் ஆகுதா கை பெண்ட் ஆகுதான்னு செக் பண்றாங்க. ம் எல்லாமே ம் ம். ஓகே தான். எல்லாமே முடிச்சுட்டு இசிஜி கூட்டு போனாங்க. இசிஜி ஓகே. எனக்கு இசிஜி தான் ரீமெடிக்கல் போட்டாங்க சொல்றேன்.
ஓகே. எக்ஸ்ரே போனோம். எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே முடிச்சுட்டு கண்ணு செக் பண்ணாங்க. கண்ணு 6/9 இருந்தா ஓகே. 6/6 ம். 6/9 இருந்தா ஓகே. 6/12 இருந்தா ரீமெடிக்கல் போட்டுறாங்க. அப்புறம் ஓகே. ஆ அவன் 6/12 அப்புறமா காது செக் பண்றாங்க. காது வந்துட்டு ஏதோ ஒரு பேப்பர்ல கிறுக்குறாங்க. கிறுக்கிட்டு அப்படியே செக் பண்றாங்க. கரெக்டா சொல்லணுமா, அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் வந்துட்டு அதாவது கரெக்டா ஒரு இருக்கான்னு செக் காதுல வச்சு கிறுக்குவாங்க. இன்னொரு கிறுக்குறாங்க. காதுல நீங்க அவங்க தூரத்துல நின்னு பேசுறத கேட்டுட்டு சொல்லணும். அவங்க சொல்ற இது கரெக்டா அந்த மாதிரி இருக்கான்னு செக் 2 காதுலயும் செக் பண்ணுவாங்க. ரெண்டு காதுலயும் செக் அது பண்றாங்க. 2 காதுலயும் உங்களுக்கு கேக்குதா அப்படிங்கறத தான் செக் பண்ணிருப்பாங்க. அது செக் பண்ணிட்டு எல்லாமே ஆஹா. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மெடிக்கல் பொறுத்த அளவுக்கு ரொம்ப அவங்க அவங்க முடிவு பண்ணதுதான். மெடிக்கல் ஆபீசர் முடிவு பண்ணது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஆனா மெடிக்கல் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஓகே. அப்புறமா ரிசல்ட் சொல்றதுக்கு உட்கார வைக்கிறாங்க. ம். ம். அதுல நாங்க ஒரு பேட்ச்ல நாங்க மட்டும் 44 பேர் இருந்தோம். அதுல 10 பேர் தான் ஃபிட்டே போட்டாங்க. 10 ஓ. பேர் ஃபிட் போட்டாங்க. மிச்ச எல்லாருமே ரீமெடிக்கல் தான் போட்டாங்க. எனக்கு ம். வந்துட்டு ம். பார்த்தா இசிஜி ஐயா இருக்குன்னு சொல்லிட்டு ரீமெடிக்கல் போட்டாங்க. ஓகே. ரீமெடிக்கல் அப்பீல் பண்ணிட்டு ஆவடி போனோம். ஆவடி போயிட்டு ரீமெடிக்கல் ஆவடி அப்பீல் பண்ணாங்க. ம். அங்க ம். போனா அங்க இருந்துட்டு எங்களை கிண்டிக்கு அனுப்புனாங்க. ஓகே. அங்க இசிஜி மட்டும்தான் எடுத்தாங்க எங்களுக்கு. அங்க ஒரு ஃபார்ம் ரீமெடிக்கல் அப்பீல் ஃபார்ம் கொடுத்துட்டு கிண்டிக்கு ம். அனுப்புனாங்க. கிண்டிக்கு ஓகே. போயிட்டு அங்க ஆபீசர் உட்கார வச்சுட்டு எனக்கு வந்து நேவி அன்ஃபிட் பண்ண இடத்த பக்கத்துலயே உட்கார வச்சாங்க. ரொம்ப ம். பயம் ம். வந்துச்சு எனக்கு. திருப்பி அன்ஃபிட் பண்ணி அனுப்பிடுவாங்க நம்மள, அவ்வளவுதான் நம்ம லைஃபே முடிய போகுது ம். அப்படின்னு ம். சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கேன். அப்புறமா இன்னும் கூட்டு போயிட்டு ஓகே ஃபிட்டு அப்படின்னு சொல்லி ம். ஒருத்தரை அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்க 5 பேர் போனோம். அதுல ஓகே. 2 பேர் ஃபிட்டு போட்டாங்க. ஒருத்தரை அன்ஃபிட் பண்ணாங்க. இன்னொருத்தரை பெங்களூருக்கு அனுப்பிட்டாங்க. ரீமெடிக்கலுக்கு திருப்பி பெங்களூர் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு பெங்களூர் ஓகே. அப்பீல் ஆனா மோஸ்ட்லி யாரையுமே ரீமெடிக்கல் போனவங்கள ஏர்ஃபோர்ஸ்ல பிளட் டெஸ்ட் இருக்கிறவங்க தான் அங்க அன்ஃபிட் பண்ணாங்க. பிளட் டெஸ்ட், கை பெண்டா இருக்கிறவங்க, இந்த கால் பெண்டா ரொம்ப பெண்ட், அதுவும் ரொம்ப பெண்டா இருக்கிறவங்க, கண்ணு பிரச்சனை ரொம்ப பிரச்சனை அப்படின்னா ம். மட்டும்தான் அன்ஃபிட் பண்றாங்க. இப்போ ஓகே. இசிஜி, எக்ஸ்ரே அந்த அவங்களெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா யாருமே அன்ஃபிட் பண்ணல. பெங்களூருக்கு அப்பீல் பண்ண சொல்றாங்க திருப்பியும். ம். பெங்களூருக்கு ம். அப்பீல் பண்ணா அங்க போயிட்டு நிறைய பேர் ஃபிட் வாங்கி தான் வந்திருக்காங்க. பெங்களூர் மோஸ்ட்லி ஃபிட் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்கின் ஓகே. மோஸ்ட்லி ஏர்ஃபோர்ஸ் பொறுத்தவரை ஸ்கின் ரொம்ப செக் பண்றாங்க. ஸ்கின் பிரச்சனை இருக்கணும்னு பாக்குறாங்க. ஸ்கின்ல ஓகே. கரெக்டா இருந்தா okay. ம். ம். இதுல ம். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎஸ் பிஎஸ்எலுக்கு ஓகே 19 டிசம்பர் 1 பிஎஸ்எல்னு டிசம்பர் 1 ரிசல்ட். ம். எங்களை ம். வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க. நவம்பர் பார்த்தா 24 என்னமோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது சரியா ம். தெரியல. பிஎஸ்எல் விட்டாங்க. பிஎஸ்எல்ல ஓகே. நேம் வந்துச்சு. அடுத்தது டிசம்பர் 1 ரிசல்ட் வர வந்து டிலே ஆச்சு. ம். ம். டிசம்பர்ல 113 பேர் ஓவராலா எல்லாமே ஃபிட்டா 154 பேர் ரீமெடிக்கல்ல அதான் எல்லா மெடிக்கல் வந்து 154 பேர் வந்தோம் எக்ஸாம்லாம் கழிச்சிட்டு. ம். ம். அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 113 பேர் பிஎஸ்எல்ல 154 பேர் பிஎஸ்எல்ல வந்தோம். ம். அதான் ம். மார்க் இருக்கிறவங்கள நம்ம தமிழ்நாடு கட் ஆஃப் 12.5 தான் வந்துச்சு. ரொம்ப கம்மி தான். 12.5 தான். ஓகே. 154 பேர் பிஎஸ்எல்ல பேர் வந்துச்சு. ம். 113 பேருக்கு என்ரோல்மெண்ட் லிஸ்ட செலக்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தா 113 பேர் செலக்ட் பண்ணாங்க. அப்ப அவ்வளவுதான். மிச்சம் இருக்கிறவங்களுக்கு அவங்கள எதனால ரிஜெக்ட் பண்ணாங்க? அவங்க வந்துட்டு பிஎஸ்எல் அன்ஃபிட் ஆனவங்க அவங்கலாம். ஓகே. அன்ஃபிட் ஆயிட்டு மெடிக்கல் அன்ஃபிட் அன்ஃபிட் ஆயிட்டாங்க. அன்ஃபிட் பிஎஸ்எல் அவங்க கட் ஆஃப் இருக்கிறதுனால பிஎஸ்எல் நேம் விட்டாங்க. ஓ, ஆனா சரி. ஓகே. என்ரோல் லிஸ்ட்ல அவங்க எல்லாம் கழிச்சிட்டு தான் என்ரோல்மெண்ட்ஸ்ல பேர் வந்துச்சு. 113 பேர் தமிழ்நாட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் கேள்விப்படுறேன். தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் ஏர்ஃபோர்ஸ்ல செலக்ட் பண்றது ரொம்ப நல்லா தான் கண்டிப்பா. எடுத்தாங்க. ஏர்ஃபோர்ஸ் கண்டிப்பா. பொறுத்தளவு ரொம்ப ஈஸி தான். நம்ம எல்லாருமே பயப்படுறது என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏர்ஃபோர்ஸ். அந்த பேர் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல ஏர்ஃபோர்ஸ் ட்ரை பண்ண ம். முடியாது ம். நம்மளாலாம் அப்படின்றாங்க. ஆனா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஹ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. கண்டிப்பா. அடுத்து அக்னிவீர்ல நான் காம்பட்டன்ட் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் விட்டாங்க. ஒரு நிமிஷம் தம்பி. நான் இதை நம்ம ஒரு வாட்டி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேண்ணா. உங்களுக்கு இந்த டிக்டேஷன் பண்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள போனோடனே டிக்டேஷன் பண்றதை நீங்க எழுதணும்னு சொன்னீங்கல்ல, அது வந்து இங்கிலீஷ்ல தானே பண்ணுவாங்க? ஆமா எல்லாமே இங்கிலீஷ் தானே. அவங்க கிட்ட தமிழ் லாங்குவேஜே யூஸ் பண்ண கூடாது. நம்ம இன்டர்வியூ அவங்க செல்ஃப் இன்ட்ரோ கேட்கும்போது நம்ம தமிழ்லயே வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம ஓகே. தமிழ் வேர்டு யூஸ் பண்ணாம இருக்கு தான் ட்ரை பண்ணணுமே தவிர மிச்சபடி ஆஹா. ஈஸியா தான். நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ தைரியமா ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலனாலுமே இப்போ ஒரு ம். ம். கேள்வி எங்களை கேட்ட கேள்வியிலே தெரியலனாலுமே அந்த விஷயத்தை ஏதாச்சும் ஒண்ணு அவங்க சொல்றதை வச்சு ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா போதும். போல்டா நம்மளுக்கு தெரியல. பேசணும்.
நம்ம ஆஹ் கரெக்டா பேசுறதை தைரியமா விட போல்டா பேசுறோமா அப்படிங்கிறது முக்கியம். தைரியமா பேசினாலுமே போதும். ரொம்ப ம், ம், பயப்படாம பேராகாம இருந்தாலே போதும். அவங்க ஓகே தான்னுவாங்க. நம்ம பயந்துட்டு யாருமே வந்துட்டு தமிழ் பசங்கலாம் வந்துட்டு யாருமே வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கத்துட்டுலாம் போல. எனக்குமே ம், ம். இங்கிலீஷ்லாம் வராது. ஆ, ஏதோ ஆ. படிப்பேன் அவ்வளவுதான். இங்கிலீஷ் நான் ஏதோ பேசுறத வச்சு புரிஞ்சுப்பேன் அவ்வளவுதான். அந்த 10 நாளைக்கு இருக்கும்போது தான் நான் இங்கிலீஷ் வந்துட்டு நல்லா நைட்ல வந்துட்டு ஒரு 2 மணிக்கு எந்திச்சு கண்ணாடி பார்த்துட்டு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணேன். சூப்பர், ரொம்ப சூப்பர். ரொம்ப ம், இதுவா ம், இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஜர்னிலாம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் கஷ்டமா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபெயிலியர் வரும்போது ரொம்ப 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 கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து வந்தா ரொம்ப ரொம்ப லைஃப் ரொம்ப ஜாலியா போயிடும். ம், இவ்வளவுதான். ம், ரொம்ப குரூப் குரூப் டிஸ்கஷன் பொறுத்தவரை பயப்படாம இருந்தாலே போதும். எல்லாருமே எழுதிதான் பார்ப்பாங்க. அவங்க அனுப்பவே ம், நினைக்க மாட்டாங்க. நம்ம ம், எதுவுமே ம், பேசாம இருக்கிற பட்சத்தில் தான் அவங்க எடுக்காம இருக்காங்க. எங்க ம், இதுல ம், வந்துட்டு 15 பேர்ல 2 பேரு பேசவே இல்ல. அதனால தான் அந்த 2 பேருமே ரிஜெக்ட் பண்ணாங்க. இ ஆ நெறைய பேரு என்ன பேசுறாங்கன்னே தெரியல. அவங்க ஏதோ அவங்க குடுத்த டாபிக் பேசுற டாபிக் ஒண்ணா இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல பேசுறாங்க அவ்வளவுதான். ம், நல்லா ம், அவங்க பேசினாலே போதும்னு நெனைக்கிறாங்க. தைரியமா பேசினாலே போதும். நீ வந்துட்டு அவங்க ஃப்ளூயன்ட்டா கிராமட்டிக்கலா வந்து பேசணும்னு அவசியமே இல்ல. நம்ம ம், ம். தெரிஞ்சத தைரியமா பேசினாலே போதும். நம்மளுக்கு அந்த ஓகே. டாபிக் வச்சு ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சா போதும். எனக்கெல்லாம் வந்துட்டு என்ன டாபிக் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டு ஒரு டாபிக் இது பண்ண கிடைச்சது. அத வச்சுட்டு நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது அப்படியே சொல்லிவிட்டேன். ஓகே கம்ப்ளீட் பண்ணாங்க. இவ்வளவுதான் ஈஸியா தான் இருக்கும் குரூப் டிஸ்கஷன் இல்ல பொறுத்தளவுக்கு. இப்ப குரூப் டிஸ்கஷனுக்கு அதுக்கப்புறம் நீங்க அந்த எஸ்ஏ எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே டாபிக் தானா? வேற வேற டாபிக் குடுக்குறாங்களா? எல்லாமே ஒரே டாபிக் தான். வேற வேற ஒரே டாபிக்லாம் கொடுக்க டாபிக். மாட்டாங்க. எல்லாமே ஒரே ஸோ அப்போ டாபிக் அவங்க தான். டிக்டேஷன் பண்றத நம்ம எழுதுறோம். அத தான் ஆமா. பேசுறோம் அப்படின்னால அதிலேயே ஆமா. நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். ஆமா. அதிலேயே பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நானுமே சொன்னேன். ஆ. எனக்கு வந்துட்டு நான் அவங்க குடுக்குற டாபிக்லாம் இல்ல. அவங்க சொல்லுவாங்க. அந்த டாபிக் வச்சு தான் நானுமே சொன்னேன். அத ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ்ல சொல்லணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஆ. தெரிஞ்சத நம்ம இங்கிலீஷ் நாலேட்ஜ் வச்சு சொன்னா போதும் அவங்க கிட்ட. ஏன்னா அவங்களுக்கே ஓகே. தெரியும். தமிழ் பசங்க யாரு வந்து ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் பேச மாட்டாங்க அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் சொன்னாங்க லாஸ்ட்ல முடியும்போது. ம், தமிழ் ம். பசங்க யாரும் ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் கத்துட்டு தான் வரணுமே நீங்க சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க எங்கள. ஓகே, இவ்வளவுதானா ஓகே. ரொம்ப நீங்க ஈஸி தானே. நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா? நம்ம தமிழ் மீடியம் தானே. ரொம்ப இங்க டிஎம்கே கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செக்ஷன் தான் படிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ நீங்க வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜிடி பாஸ் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா எல்லாராலயுமே முடியும். பர்ட்டிகுலரா இங்கிலீஷ் எல்லாராலையும் மீடியம் முடியும். படிச்சவங்கலாம் கண்டிப்பா முடியும். யாருமே முடியாமலாம் இருக்காது. எல்லாராலையுமே ம். முடியும். நான்லாம் பேக் பெஞ்ச் ஸ்டூடண்ட். நான் ஸ்கூலுக்கே போமாட்டேன் நான்லாம். அட்டெண்டன்ஸ் போடுவேன். கட் ம். அடிச்சுட்டு ஓடியாந்துருவேன். நான்லாம் எக்ஸாம்க்கு முன்னாடி 2 மாசம் முன்னாடி படிச்சது தான் நான்லாம். ஸ்கூலுக்குலாம் போவே மாட்டேன். ஆஹஹ. போயிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு கட் அடிச்சுட்டு எகிறி குதிச்சுட்டு வருவேன். பிரேயருக்குலாம் போன சரித்திரமே கிடையாது நான்லாம். 10 மணி கரெக்ட்டா போவேன். எகிறி குதிச்சு காம்பவுண்ட் எகிறி குதிச்சு போனவன் தான் நான்லாம். சூப்பர், சூப்பர் தம்பி. ஸோ ஆனா கரெக்ட்டான நேரத்துல நீங்க ஒரு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் போட்டனால உங்களோட லைஃப் இப்போ காலேஜ் நல்லா பிடிக்காம போகுது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம வந்து காலேஜ் பிடிக்காம அதனால தங்கி காலேஜ்ல இருக்கிற அண்ணன் சொல்லி நான் இதுல வந்தேன். ஆனா ஏர்ஃபோர்ஸ்ல ஒருத்தர் ஒர்க் பண்றாரு கிருஷ்ணன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அவரோட ம், ம். கைட்னஸ் இல்லாம எப்படின்னா உள்ளல என்னென்ன நடக்குது தம்பி, எந்த மாதிரி ஜிடி இருக்கும் உள்ள அந்த மாதிரி அவர் சொல்லி எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது நான். உள்ள ஓகே, என்னென்ன சூப்பர். நடக்கும் அவர் கொஞ்சம் கைட் பண்ணாரு. அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட்டா கிருஷ்ணன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. கால் ஓகே. பண்றப்பலாம் எடுப்பாரு. வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கால் பண்றப்பலாம் எடுத்து சப்போர்ட் பண்ணாரு. சூப்பர், ஆனா சூப்பர், கிளாஸ் சூப்பர். பார்த்தா சந்துரு மேக்ஸ் இல்லாம என்னால முடியாது இதெல்லாம். ரொம்ப அந்த நல்லா படிங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நல்லா படிங்க. லாஸ்ட் அண்ணன் ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணா 30 நாள் இருக்கும்போது கிராஷ் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் விடுவாங்க. அத நல்லா தரோவா பார்த்துட்டு போங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்னென்ன படிச்சீங்கன்றது அந்த கிராஷ் கோர்ஸ்லயே தெரிஞ்சிரும். அவர் ம், குடுக்குற ம். கிராஷ் கோர்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் அது. அந்த கிராஷ் கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கனாவே எந்த எக்ஸாம் வேணா கிளியர் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு படிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கணும். ம், அப்பதான் ம். நீங்க வந்து கிராஷ் கோர்ஸ கம்ப்ளீட் பண்ண முடியும். கிராஷ் கோர்ஸ் ஓகே. கம்ப்ளீட் ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸி தான். ஏர்ஃபோர்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி தான். தமிழ் பசங்க எல்லாருமே போக வேண்டிய வேலை தான் இது. ரொம்ப ஆனா என்ன ஒண்ணுன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது மைனஸ் மார்க் இருக்கும். அத பார்த்துட்டு நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணா போதும். ம். மேத்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ரீசனிங்லாம் ட்ரை பண்ணா போட்டு போட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ரொம்ப ஓகே. கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே இப்போ இதுல போகக்கூடிய வேலை. இதுல ரன்னிங்கும் இருந்திருக்கும். ஸோ ரன்னிங் வந்து எப்படி கிரவுண்ட்ல ஓட விட்டாங்களா? ட்ராக்ல ஓட ஆமா. விட்டாங்களா? இல்லன்னா ரோட்ல ஓட ரோட்ல விட்டாங்களா? ரோட்ல தான். ரோட்ல தான். ஒரு பேட்சுக்கு எவ்வளவு பேர் ஓட விட்டாங்க? ஏன்னா
ஒரு பேட்ச்ல உங்களோட பேட்ச்ல நீங்க ஓடுறப்போ உங்களோட 200 பேர் பேட்ச் ஓட விட்டாங்க. ஒரு பேட்சுக்கு 200 பேர் ஓட விட்டாங்க. மொத்தமா 200 பேர் ஓட்டாங்களா? 200 பேர் ஓட விட்டாங்க. சரி, ஓகே. ஆனா ரோடுங்கிறனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆமா, அந்த அளவுக்கு. ரோடுன்ற 6.5 நிமிஷம் ரன்னிங். ம், ம், ம். ஈஸியா தானே இருக்கும். ஏர்ஃபோர்ஸ்லாம் பொறுத்தளவுக்கு ஈஸி தானே வேலைக்கு போறது. ஒரு எக்ஸாம் ஒரு ஓகே, ஓகே, ஒரு ஓகே தம்பி. இன்னொன்னு ஓகே. சொல்ல போறாங்க. அது என்னாச்சுன்னு, சொல்லுங்க. சொல்லுங்க. நான் காப்டன் சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஒன்று விட்டாங்க. அபிஷியலா தான் ம், விடுவாங்க அத. ஆஹ் ம், இது நம்ம சிஎஸ்பில விட மாட்டாங்க. அபிஷியலா ம், அவங்க ஏதோ வெப்சைட்ல விடுவாங்க. அதை ம், ம். வச்சு சிவா டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு அதுல நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அவரு ம், ம். அண்ணனும் சப்போர்ட்ஃபுல்லா தான் இருந்தாரு. ஆ, ஆ. அவருக்கு ஜாயின் பண்ணி அவர் சொல்லிவிட்டார், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லுவாரு. இந்த மாதிரி இருக்கு ம், தம்பி, அந்த மாதிரி இருக்கு. ம், அவரது ம். பேசிக் அவரதும் கொஞ்சம் யூஸ் இருந்துச்சு. அவரோட கோர்ஸும் நல்லா யூஸ் இருந்துச்சு. ஓகே. சந்துரு மேக்ஸ் சேராதுக்கு முன்னாடி அவர் கோர்ஸும் ஜாயின் பண்ணி தான் அவருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ம், நான் ம், தாம்பரத்துல ஒரு 6 மந்த் முன்னாடி தாம்பரத்துல போட்டேன். ம். அப்போ அட்மிட் கடை வீட்டுக்கு வரல. ஓகே. அடுத்து இப்போ ரீசெண்டா இப்போ இந்த ஓப்பன் ரேலி செப்டம்பர் 1னா செப்டம்பர் 2 ஓப்பன் ரேலி நடக்குதுன்னா குரூப் ஒய்க்கு செப்டம்பர் 1 அந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடியுது. அப்போ ம், இது முடியிற டைம்ல நானே போயிட்டு அவங்க ஏர்போர்ட் ஸ்டேஷன் கிட்டே போயிட்டு ஃபார்ம் மட்டும் எடுத்துட்டு போயிட்டேன். அவங்க கிட்டே ம், போயிட்டு எல்லாமே வாங்கி பென்னுல இருந்து எல்லாமே அவங்க கிட்டே வாங்கி ஃபில் பண்ணி அவங்க கிட்டே ம். போட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆச்சு. பக்கத்துலயே போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருந்துச்சு. ம், அங்கேயே ம். எல்லாமே ஃபார்ம் எல்லாமே அவங்க கிட்டே வாங்கி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அவங்களே அங்கேயே கொடுத்துருங்க. திட்டுறாங்க. என்னடா தம்பி ஒரு அப்ளிகேஷன் போட்ட எதுவுமே எடுத்துட்டு வராம உன் மாட்டுக்கு வந்திருக்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா இல்ல, நான் லாஸ்ட் டேட் நீதான் போல. நான் என்ன நினைச்சிருந்தேன், செப்டம்பர் 1 தான் ஸ்டார்ட் ஆகுது போல அப்படின்னு ஆ, நினைச்சு ஆ. அசால்ட்டா இருந்தேன். அப்ப லாஸ்ட் அந்த அப்ளிகேஷன் படிக்கும் போது தான் புரிஞ்சுது, ஐயோ ம், ம், செப்டம்பர் 1 தான் முடியுது போல. நான் ஏன் ம், ஆவடி ம், போட்டேன்னா, தாம்பரத்துல ஆல்ரெடி போட்ட ரிஜெக்ட், அட்மிட் கார்டே வீட்டுக்கு வரல. அதை நம்பி ம், இருந்து அட்மிட் கார்டே வீட்டுக்கு வராம போச்சு. அதனால சரி ஆவடி இந்த டைம் போட்டு பார்ப்போம், ஆவடியில போட்டேன். ம், ஒரு ம், ஒரு மாசத்துல அட்மிட் கார்டு வீட்டுக்கு வந்துச்சு. ம், போனோம். அப்ப நடந்து அப்புறம் போயிட்டு ஒரு தமிழ் பஸ், நானு ரஞ்சித் குமார்னு ஒருத்த மதுரை பையன், நானும் அவனும் போனோம். எல்லாமே வந்துட்டு ஒரு 20 பேர் கிட்ட வந்தாங்க ரேலிக்கு. அதுல ம். 2 ட்ரேடா பிரிச்சாங்க. ஹவுஸ் கீப்பிங் ஒன்னு, ஹாஸ்பிட்டாலிட்டி 2 ட்ரேடா பிரிச்சா. நான் ஹவுஸ் கீப்பிங் போட்டு ரஞ்சித் குமார் ஹாஸ்பிட்டாலிட்டி போட்டான். அவங்க இதுல ம். காம்படிஷன் வந்துட்டு அவங்க இதுல ஹையா தான் இருந்துச்சு, எங்க இதுல ஹையா தான் இருந்துச்சு. வெறும் 3 ம். வேகன்சி ஹவுஸ் ஓ. கீப்பிங்க்கு. ஹாஸ்பிட்டல்ல 2 வேகன்சி இருந்துச்சு. ம், ம். எல்லாத்தையும் வந்து அவங்க அதர் ஸ்டேட் பசங்க தான் வந்தாங்க. யாருமே வந்துட்டு நானு ரஞ்சித் குமார் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாடு. போனது. ஓஹோ. அதுல ஹவுஸ் கீப்பிங் அவன் ஹாஸ்பிட்டாலிட்டி, நான் ஹவுஸ் கீப்பிங் போட்டேன். 3 வேகன்சிக்கு கிட்டத்தட்ட 10 பேர் மேல இருந்தோம். ம், ம், ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து 2 வேகன்சிக்கு அவங்க ஒரு 15 பேர் கிட்ட இருந்தாங்க. ம், ம், எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ம். நான் ஆல்ரெடி வந்து சந்துரு மேக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணனால எனக்கு அந்த எக்ஸாம்லாம் ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஜெனரல் நாலேஜ். ஆனா 2 தான், 20 மார்க் தான். 2 தான் ம். ஜெனரல் நாலேஜ். அப்புறம் இது இங்கிலீஷ் ஜெனரல் நாலேஜ் கேட்டாங்க. ஓகே. இங்கிலீஷ்லாம் ரொம்ப பேசிக்ல இருந்து கேட்பாங்க. ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் இங்கிலீஷ் எல்லாம். அவ்வளோ பேசிக்ல இருந்து கேட்பாங்க. ம், நான் ம். வந்துட்டு 20க்கு 19 மார்க் போட்டேன். ஓகே. ரஞ்சித் குமார் சேம் தான். நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் படிச்சோம். ஒண்ணா தான் கிளியர் பண்ணோம். அவனும் ம், 20 ம். 19, அவன் ஹாஸ்பிட்டல் 20 19, நானும் 20 19 மார்க் போட்டேன். ரொம்ப ஓகே. ஈஸியா தான் இருந்துச்சு இந்த கொஸ்டின்லாம். அதனால அவன் தமிழ் பசங்க ஏர்போர்ஸ்ல உள்ள போகணும்னு பார்த்தா அது அந்த நான் காம்படன்ட் நிறைய பேர் போலாம். இதுக்கு ம், முடியாதவங்க, அதுவும் அக்னிவீர் வாயில +2 பயோ குரூப் எடுத்துருக்கணும். இதுல வந்து ம், 10th குவாலிஃபிகேஷன் தான். இது ம், இது ம். அப்படி நம்ம ஏர்போர்ஸ் கனவு இருந்துச்சு, நான் 10th தான் வச்சிருக்கேன்னா, தமிழ் பசங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ம், அடுத்து ம். 3 மந்த்ஸ்ல விட போறாங்க இந்த நோட்டிபிகேஷன். ஓகே. என்ன ஆச்சுன்னா, அடுத்து நம்ம திருப்பியும் வந்துட்டு பிசிக்கல் கூப்பிட்டாங்க. அதுல நிறைய ஒரு 4, 5 பேர் கழிஞ்சிட்டாங்க. எக்ஸாம்ல ம், 4, ம், 5 பேர் கழிஞ்சிட்டாங்க. திருப்பி பிசிக்கல் கூப்பிட்டாங்க. பிசிக்கல் போயிட்டு, அது பிசிக்கல்ல ஒரு 3 பேர் கழிஞ்சாங்க. ம். நார்மல் ப்ரொசீஜர் தான். என்னென்ன நடக்குமோ அது நார்மல். ரன்னிங் இருக்கும், புஷ் அப், புல் அப் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். அவங்க எல்லாருமே ஓகே. எடுக்கணும்னு தான் பார்த்தாங்க. ரொம்ப ம், ஈஸியா ம், தான் இருக்கும். அவங்க எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உள்ள வேலை ம், செய்றவங்க ம். யாருமே நம்ம தமிழ் பசங்க எடுப்பாங்களான்னு நினைச்சுன்னு போகாம, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம நம்பி போலாம். நம்மள எடுப்பாங்களா அந்த நம்பிக்கையில மட்டும் போகாம, நம்பி போங்க. எல்லாருமே எடுக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. ம், நாங்க ம். போறோம். எல்லாருமே அடுத்து மெடிக்கலுக்கு வந்துட்டு ஒரு 20 பேரு கிட்ட நாங்க போனோம். மெடிக்கலுக்கு ம், மட்டும். 20 பேர் போறோம். மெடிக்கல்ல 5 வேக்கன்சி இருக்கு. 3 வேக்கன்சி இது. எப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 7 வேக்கன்சி எங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங் விட்டாங்க. 3 பேருக்கு 7 பேர் இருக்கோம்.
ஹாஸ்பிட்டல்ல 2 வேகன்சிக்கு 8 பேர் கிட்ட இருக்காங்க. அவங்க 8 பேர் இருக்காங்க. நாங்க இங்க 7 பேர் இருக்கோம். ம் ம் அப்புறம் மறுநாள் மெடிக்கலுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் போன உடனே என்ன எடுத்தாங்கன்னா, பிளட் டெஸ்ட் சொல்லுங்க தம்பி. மெடிக்கல் நாங்க திங்கட்கிழமை செலெக்ஷன், செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை செலெக்ஷன் முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை மெடிக்கலுக்கு அனுப்பிவிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போனோம் மெடிக்கலுக்கு. ஆம், என்ன நடந்துச்சுன்னா, போனோம் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ஓகே. பிளட் டெஸ்ட் நாங்க கொடுத்துட்டு திருப்பி நீங்க போயிட்டு சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. ம் ம் சாப்பிட்டு வந்துட்டு இசிஜி எடுத்தாங்க. ம் இசிஜி ம் எடுத்தோடனே மதியம் அப்படியே உட்கார வச்சு மதியம் ஆயிட்டு, ம் மதியம் ம் போயிட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 ஹவர் அங்க உட்கார வச்சாங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. ஓகே. நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. மறுநாள் புதன்கிழமை போறோம். புதன்கிழமை போன உடனே என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ம் ம் இல்ல, நேத்து அதாவது செவ்வாய்க்கிழமை நடந்ததுல 2 பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஒண்ணு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நார்மலா ப்ரொசீஜர் தான். அடுத்து புதன்கிழமை வர சொன்னாங்க. புதன்கிழமை போறோம். எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே ஓகே. எடுத்துட்டு சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. மதியம் சாப்பிட்டு வந்து 2 ஹவர் உட்காந்துட்டு இருக்கோம். திருப்பி நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ம் அனுப்பிவிட்டாங்க. ஓகே. வேன்காம் போறோம். வேன்காம் போயிட்டு கை, காலு நார்மலா எல்லாமே செக் பண்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணாங்க. ம் எல்லாமே ம் கை, காலு, கண்ணு எல்லாமே செக் பண்ணாங்க. காலையில இது செக் பண்ணாங்க. சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் காலையில செக் பண்ணாங்க. ம் ம் மதியம் மதியம் வந்துட்டு பிரைவேட் பார்ட் வந்து ரொம்ப நம்ம நார்மலா ஒரு டேபிள் மேல படுக்க வச்சுட்டு பிரைவேட் பார்ட்ல ரொம்ப இதுவா பார்த்தாங்க. ரொம்ப கிளீனா பார்த்தாங்க அவங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதுவா நடந்துச்சு. மெடிக்கல் ரொம்ப கஷ்டமா நடந்துச்சு இதெல்லாம். பிரைவேட் பார்ட்ல ஓகே. ரொம்ப செக் பண்ணாங்க. ஃபைல்ஸ் இருக்கான்னு ரொம்ப செக் பண்ணாங்க. ஓகே. அப்புறம் திருப்பியும் ரிசல்ட் மெடிக்கலுக்கு வந்து யார் யார் வந்துட்டு ரீமெடிக்கல் சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க. ரீமெடிக்கல் ம் வந்து இங்க போனாங்க போலாம் இல்ல. அவங்களே சொல்லி ரீமெடிக்கலுக்கு அவங்களே அப்ளை பண்ணிக்கே ம் முடிச்சுட்டாங்க. எனக்கும் அதுலயும் எனக்கு இசிஜி வந்து ரீமெடிக்கல் போட்டாங்க. ரொம்ப ஐயா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி ஓகே. உள்ள இருக்க சார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம சொன்னாரு. தம்பி உன்னால முடியும் தம்பி. நீ ம் ரொம்ப காமா இரு. உனக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். ம் காமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதான் நீங்க எல்லா பதட்டமா ஆபீஸருமே கொஞ்சம் பதட்டமா இருந்தனால அது ஹை ஆகுது. அப்படிதானே? அவங்க ம் ம் காமா இரு தம்பி, உனக்கு கண்டிப்பா இந்த வேலை இருக்கு. நீ பயப்படாத, கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா ஆபீஸருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. உள்ள 2 பேர் தமிழ் ஆபீசர் இருந்தாங்க. எல்லாமே இது ஹிந்தி ஆபீசர் தான் இருந்தாங்க. ரொம்ப 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 அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இந்திய ஆபீசர்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க தமிழ் ஆபீசர் விட. அவங்க வந்துட்டு ஓகே. தம்பி கூட கை பிடிச்சிட்டு இசிஜி எடுக்கும்போது ரீமெடிக்கல் இசிஜி எடுக்கும்போது கை பிடிச்சிட்டு தம்பி உனக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ரொம்ப ம் காமா ம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இசிஜி எடுத்து நார்மல் அவங்களே ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் எனக்கு இசிஜி எடுத்தாங்க. அப்புறம் ஓகே. நார்மல் வந்து குடுத்தாங்க. ம் ஆனா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவ்வளவு நேரம் அவரை நின்னு எனக்கு இசிஜி எடுத்து குடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. ஏன்னா நம்ம நடந்துக்கிற விதம் அவங்க அவங்க கிட்ட இருக்கு. நம்ம போனோமே ரொம்ப நார்மலா அவங்க நடந்துட்டோம்னா அவங்க சப்போர்ட் பண்றாங்க. நம்ம நடந்ததை வச்சு அவங்க அவங்களோட முடிவு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் மறுநாள் வேன்காம நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை வாங்க ம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். இன்னைக்கு ரிசல்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா உட்கார வச்சு ரிசல்ட் சொல்லவே இல்லை எங்களுக்கு கடைசியில. திருப்பியும் ஓகே. சனிக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு ரிசல்ட் சொல்றாங்க. அதுல மெடிக்கல் வந்து நான் ஹவுஸ் கீப்பிங்ல ஒரு 7 பேர் செலக்ட் ஆனதுல மெடிக்கல்லயே வந்துட்டு 2 பேர் போயிட்டாங்க. ம் ஹாஸ்பிட்டல்ல விட்டு ஒரு 3 பேர் மெடிக்கல்லயே போயிட்டாங்க. ம் அதுல ஒரு ம் 2 வேகன்சி 5 பேர் இருக்கும். இதுல வந்து 3 வேகன்சிக்கு ஒரு 4 பேர் இருக்கும். ம் 3 ம் பேருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஎன் கூப்பிட்டாங்க. அடுத்து 2 ஹிந்தி பசங்கள கூப்பிட்டாங்க. 3 வேகன்சி அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மெடிக்கல் ரிசல்ட் சொல்லிட்டதுக்கு அப்புறம் இத சொன்னாங்க. அவங்க மெரிட்ல அதான் மெரிட் வந்து அன்னைக்கே சொல்லி எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஓகே. ஓகே. சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் ரஞ்சித் குமார்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணோம். இன்னொருத்தன் ஹிந்தி பையன் செலக்ட் பண்ணாங்க. ஹரியானா ஸ்டேட்டுக்காரன செலக்ட் பண்ணாங்க. இல்ல பீகார் ஸ்டேட்டுக்கார 2 பேரும் தமிழ் பேர் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கம்பல்சரி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ம் போயிட்டு வாங்க. ம் உங்களுக்கு வீட்டுக்கு வரும் அப்படின்னாங்க. ஓகே. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஆனா எல்லாத்தையுமே வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணது உள்ள அவரு சிவிலியன் ஒர்க் பண்றாரு தனுஷன்னு சொல்லிட்டு ம் அவர் ம் எல்லாமே எங்களுக்கு வந்து சப்போர்ட் ஃபுட்டு எல்லாமே அவர் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. நீங்க எதுவும் ஏன்னா தமிழ் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்தூர் அவரு. சின்ன எங்களுக்கு பக்கத்தூர் தான். அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. எனக்கு சாப்பிடுற செலவுல இருந்து எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப சப்போர்ட் ஓகே. பண்ணாரு. தம் அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஆர்டர் காப்பி வருமா இல்லையான்னு சொல்லிட்டு டெய்லி அவருக்கு கால் பண்ணி கேட்பேன். தம்பி கண்டிப்பா வரும்.
உனக்கு எந்த டேட்ல வரும் அவர் தான் இன்ஃபார்ம் பண்ணுவார். டெய்லியுமே இன்ஃபார்ம் பண்ணுவார், இந்த டேட்ல வரும் தம்பி, உனக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இன்ஃபார்ம் பண்ணுவாரு. இப்போ ரீசெண்டா வந்து அவங்களே கால் பண்ணி, நீங்க தமிழ்நாட்டுல நீயும் ரஞ்சித் குமார் தான் செலக்ட் ஆயிருக்கீங்க, எல்லா ஸ்டேஷன் சேர்த்து எல்லாமே வந்து அதர் ஸ்டேட் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. நீங்க வந்து ம். நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தா நீங்க 2 தான் செலக்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு என்னைய ரஞ்சித் குமார உள்ள இருந்து ஏர்ஃபோர்ஸ் ஆடில இருந்து ஆபீஸ் வந்து கூப்பிட்டு எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுல ஓ- 26 ஜாயினிங் டேட் போட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏர்மேன்லயும் செலக்ட் ஆயிருக்க, அவங்களுக்கே தெரியும் போல ஆல்ரெடி ஏர்மேன்ல ம். செலக்ட் ஆயிருக்குது. ம். ம். இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ம். அவங்களே ம். தம்பி பிரியன் என்னை கூப்பிட்டு, நீ ஏர்மேன்லயும் செலக்ட் ஆயிருக்க, நீ ஏர்மேனுக்கே போ, இது வராத ம். அப்படின்னு சொல்லி ம். நீ ஏர்மேனுக்கே போ. அது வந்து 29 ஜாயினிங் டேட்டு, இது ம். 26 ஜாயினிங் டேட்டு. எல்லாமே ஓகே. ஏர்மேனுக்கே போ தம்பி, அதுதான் உனக்கு பெனிஃபிட்டா இருக்கும், ரேங்க் ஏறும். சிவிலியன் ம். ஒர்க் வந்து ஒர்க் ஈஸியா தான் இருக்கும், பட் ம். வேணாம் இது ரேங்க் ஏறாது, நம்மள வந்து ஒரு இதுவா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ம். அவர் பேசினார் நல்லா. ஓகே. ரொம்ப எல்லாரும் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு ஒர்க் போகணும்னு பார்த்தோன்னா எல்லாருமே இதுக்கு வரலாம். ஆனா வேகன்சி கம்மியா தான் இருக்கும். நம்ம சூஸ் பண்ற ஸ்டேஷன் பொறுத்து வேகன்சி இருக்கும். அடுத்து ம். நீங்க அடுத்து வர்றாங்கன்னா ஆவடி ஸ்டேஷன்ல கண்டிப்பா வேகன்சி இடுவாங்க. எல்லாருமே ஆவடியே போடுங்க. ஆவடி இல்லைன்னா வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து ஹவுஸ் கீப்பிங்ல வந்து 2 வேகன்சி இருக்கு. 2 வேகன்சி இருக்கும். இன்னும் இன்க்ரீஸ் பண்ணா மினிமம் ஒரு 6 7 வேகன்சி விடுவாங்க இப்போதைக்கு. அதுலயே போடுங்க. ஏன்னா தாம்பரத்துல ஃபில் பண்றவங்க அந்த வேகன்சில கம்பல்சரி. ஆவடியில ம். வேகன்சி போடுவாங்க. அதுக்கே கூட ஏர்ஃபோர்ஸ்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க 10th குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா இதை ட்ரை பண்ணுங்க. 12th 50% இல்ல அப்படின்னா இது ட்ரை பண்ணலாம். ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் ஓகே. பண்ணணும்னு நினைச்சா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ரொம்ப இதுவா இருக்கும். எல்லாமே சரி. யூனிஃபார்ம் சர்வீஸ் தானா. ஓகே. ஓகே தம்பி. ஓகே தம்பி. ஆனா இப்போ நீங்க அந்த நான் காம்பேட்டன்ட் போஸ்ட்டுக்குலாம் அந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்லாம் கிடையாது அப்படிதானே? அதுவும் இருக்குண்ணா. இருக்கு இருக்கு. இருக்குதா அதுலயுமே? அது ஓகே. ஆனா வந்து இன்டர்வியூ மாதிரி கொடுக்கல அவங்க. ஜிடி அந்த மாதிரிலாம் அவங்க இல்லையா? இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் இல்ல. ஓகே. ஸ்டீம் சூட்டபிலிட்டி சொல்லிட்டு 2 இதுவா பிரிப்பாங்க. சரி. குக்கு பண்ண குக் சைஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச குக்கு பண்ணுங்க அப்படின்னுவாங்க. அவங்க அதை ஆ. பண்ணோம். அடுத்து எனக்கு வந்து எதுவும் தெரியாது சார், தெரியாதுன்னு சொல்லாம, சரி எனக்கு ஹேர் கட் பண்ண தெரியும் நான் சொன்னேன். ஏன்னா ஓ. ஊர்ல ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஹேர் ஓகே. கட் பண்றதுனால சரி ஹேர் கட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால, ம். நீ ம். ஹேர் கட் பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னை தனியா உட்கார வச்சுட்டு ம். ம். ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கிறவங்க குக்கு பண்ண சொன்னாங்க. ஹவுஸ் கீப்பிங்ல இருக்கிறவங்கள கிளீன் பண்ற ஒர்க் கொடுப்பாங்க. கார்டன் கிளீன் பண்ற ஒர்க்கு, ஒரு எல் ம். ஷேப்ல கட் பண்ண சொன்னாங்க. ஒரு ஒரு செடி நட சொன்னாங்க. சிம்பிளா தான் கொடுப்பாங்க. அடாப்டேஷன் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. அதான் செடி ட்ரேட் நட டெஸ்ட் சொன்னாங்க மாதிரி எல்லாமே. ட்ரேட் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. அந்த ஆ, ட்ரேடுல நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஆமா. ஓகே. ஓகே. செடி நட சொன்னாங்க. ஹவுஸ் கீப்பிங் இருக்கிறவங்கள செடி நட சொன்னாங்க. ம். மிச்ச ம். அப்புறம் கிளீன் பண்ண கார்டன் கிளீன் பண்ற கொடுத்தாங்க. சும்மா அவங்களுக்கு பண்ணி காமிச்சா போதும். பண்ண ஓகே. சொன்னாங்க. ஓகே. எனக்கு ஆக்டிங் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னனால என்ன எந்த ஒர்க்கும் பண்ணாம நீ போயிட்டு ம். உட்கார வச்சாங்க. என்ன உட்கார வச்சு இப்ப நேம் எல்லாம் எழுதிட்டு அதுல அதுல மார்க் இருக்கு. 30 மார்க் இருக்கு அதுல. 30 மார்க் எடுக்கணும். நம்ம கண்டிப்பா 30 மார்க் எடுத்தா மட்டும் தான் அடுத்து மெடிக்கலுக்கே போக முடியும். 30 ஓ. மார்க் இருக்கு. கம்ப்ளீட் பண்ணணும். 30 மார்க் எனக்கு வந்து நான் ஹேர் கட் பண்ண தெரியும்னால என்ன எந்த ஒர்க் கொடுக்காம டைரக்டா 30 மார்க் போட்டு அவங்க கூட்டு போனாங்க. கார்ல கூட்டு போயிட்டு அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லயே எல்லாமே இருக்கும். ஹேர் ம். கட் பண்றது எல்லாமே இருக்கும். அவங்க சிவிலியன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே உட்கார வச்சு அவங்களுக்கே முடி வெட்டிட்டு வந்தேன். ம். ம். அப்போ ம். கம்ப்ளீட் பண்ண மார்க் போட்டாங்க. எல்லாமே முடிச்சுட்டு மெடிக்கல் வாங்க மறுநாள் முடிச்சுட்டு சொன்னாங்க. இவ்வளவுதான். ஓகே. ரொம்ப ஈஸியா தானே இருக்கும் அடாப்டிவ் டெஸ்ட் எல்லாம். இது ஓகே. ட்ரேட் சூப்பர். டெஸ்ட் தான் இருக்கு. ஓகே. ஓகே. இன்டர்வியூ சூப்பர். இல்ல. ஓகே. ஸோ ஒரே நேரத்தில் உங்களுக்கு 2 போஸ்ட்ல செலெக்ஷன் ஆயிருக்கீங்க. ஸோ ஆமா. இந்த இதுவரைக்கும் இருந்ததுக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசத்தை வந்து ஃபீல் பண்றீங்க? என்ன ஒரு டிஃபரன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது? ஏன்னா பக்கத்து யாரா பெரியப்பா அந்த மாதிரிலாம் சரௌண்டிங்ல வந்து எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஆ. கொஞ்சம் சின்ன பிரச்சனைனால யாரோடையும் பேசாம தெருவுலயும் சரி யாரும் அப்பா அம்மா யாருமே பேச மாட்டோம். ம். ம். எல்லார்கிட்டயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் எல்லாம். எங்களை விரோதி மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஓகே. இதுல இருந்தோம். ஆ. யாருமே ஆ. பேச மாட்டாங்க. நானும் அந்த சுச்சுவேஷன்ல இருந்தனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் நம்ம கூட பேச மாட்டாங்க அப்படிலாம் நினைப்பேன். ரொம்ப ம். ம். இருந்துச்சு. யாரோடையும் பேசாம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கம்மி பண்ணிட்டு உட்காந்து வீட்ல இருந்து படிச்சேன். ம். ம். வீட்லலாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணனா ஓகே. காசு ஏதாச்சும் ஒரு விஷயம் காசு வேணும் அண்ணன் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். கூட இருந்து ஓகே. ரொம்ப சப்போர்ட் பண்ணான் அண்ணன். அப்பா அப்பாவிடையும் அப்பானா வந்து ஒரு ஒரு சில விஷயத்துல திட்டுவாரு.
ஏன் இதுக்கே ம் ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு வேற ஏதாச்சும் போ, சும்மா இது 21 வயசு இருந்துன்றதுனால கிடைக்காம போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணு, இதெல்லாம் வெளில அனுப்பி விட்டுறாங்களே சும்மா சின்ன சின்ன விஷயத்துல, வேற ஏதாச்சும் ட்ரை ம் பண்ணுன்னு சொல்லுவாரு. அண்ணன் ஆனா என்னால முடியும்டான்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணான். ம் ஆனா ம் என்னால முடியும்னு நான் நம்பிக்கை வச்சேன். நம்மளால கண்டிப்பா ஓகே. முடியும். யார் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்கேன். நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லயே செலக்ட் ஆயிருக்கேன். எங்க ம் ஊர்லயும் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் இந்த வேலைக்கே போறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், யாருமே இது வரைக்கும் போனது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் எங்க ஊர்ல இருந்து இந்த வேலைக்கு போறேன். அதுலயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். மதிக்காதவங்க 4 பேர் என்ன வண்டி ஓட்டிட்டு போகும்போதெல்லாம் ஒரு மாரி பார்த்தவங்க இப்போ வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. ரொம்ப ம் சந்தோஷமா இருக்கு இதுல. 4 சூப்பர் பேர் என்ன சூப்பர். ஒரு மாரி பார்க்குறப்ப இப்போ ரொம்ப மரியாதை குடுத்து பேசுறாங்க. பேச வச்சு மரியாதை குடுத்து பேசுறாங்க. 4 பேர் வந்து எப்படி இருக்க? சாப்பிட்டீங்களான்னு கேட்கறாங்க. இப்பதான் கேட்கறாங்க. அது மாரி ஒரு சூப்பர் ஆளா கூட சூப்பர். என்ன மதிக்காதவங்க இப்போ 4 பேர் என்ன ம் மதிக்கிற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பா. மனசுல அ மதிக்காதவங்க இடத்துல நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனா நானே ஒரு மோட்டிவேஷன் குடுத்து படிச்சேன். சூப்பர் சூப்பர் தம்பி. ரொம்ப உண்மையிலே கஷ்டம். உண்மையிலேயே நல்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஒரு ரேரான ஒரு எக்ஸாம். அதுலயும் நீங்க ஏர்ஃபோர்ஸ்ல 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருந்து செலக்ஷன் ஆகுறதே கஷ்டம். அதுல 2 வேக்கன்சில 1ல நீங்க செலக்ஷன் ஆகி வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இது நெறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு இது. ஸோ அத நீங்க வந்து ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, மத்த எக்ஸாமோட கம்பேர் பண்றப்போ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலில இப்ப நீங்க 3வது கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி அப்படிதானே? ஆமா. ஆமா. ஸோ ஒவ்வொருத்தருமே உங்க அப்பாவ வந்து பெருமைப்படுத்தியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா உங்க அப்பா வந்து உங்கள நெனச்சு கண்டிப்பா ரொம்பவே பெருமைப்படுவாரு. ஸோ அத நீங்க அப்படியே வீட்ல மெயின்டெயின் காசு பண்ணுங்க. நான் என்ன வீட்ல தம்பி? காசு கேட்க முடியாது. வீட்ல காசு கேட்க முடியாம யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு தெரியாம பார்பர் ஷாப்லாம் ஒர்க் பண்ணி, அந்த மாரி காசு வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சூப்பர், சூப்பர் ரொம்ப தம்பி. ஸோ அது அந்த கஷ்டப்பட்டேன். கஷ்டம் தான் உங்கள கன்டினியூஸா மோட்டிவேட்டடா வச்சிருந்திருக்கு. இல்லன்னா வேற எல்லாமே இருக்குதுன்னா, எல்லாருமே வந்து அதையும் தாண்டி வந்து இவ்ளோ எஃபர்ட்லாம் போட மாட்டாங்க. ஸோ ஒரு கஷ்டம் இருக்க போய் தான் நீங்க இந்த அளவுக்கு கன்டினியூஸா அதையும் தாண்டி வந்து படிச்சு வந்திருக்கீங்க. ஸோ அது நல்லது தான். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கஷ்டம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ உங்ககிட்ட நீங்க அந்த இங்கிலீஷ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் குடுக்க முடியுமா? மத்த பசங்களுக்காக. ஏன்னா நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் தான். 10 நாள் கிட்ட நீங்க அதுக்கு கொஞ்சம் டைம் குடுத்துருக்கீங்க. என்ன பண்ணீங்க? எப்படி நீங்க அந்த ஜிடிக்காக ப்ரிப்பேர் ஆனீங்க? அத மட்டும் சொல்லுங்க. நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம இங்கிலீஷ் நாலேட்ஜ் வந்து நான் ஜென்ரலாவே நான் ரொம்ப இங்கிலீஷ் நல்லா படிப்பேன். ஜென்ரலாவே இங்கிலீஷ் நல்லா படிப்பேன். ம், ம், அதனால ஆனா இங்கிலீஷ் ரொம்ப படிக்க தெரியாதவங்களும் ஜிடி கிளியர் பண்ணலாம். பண்ணாமலாம் இல்ல. ஜிடி கிளியர் பண்ணலாம். நான் ரொம்ப ம், நல்லா ஜிடி நல்லா படிக்கிறதுனால, நான் இங்கிலீஷ் நல்லா படிக்கிறனால ம், எனக்கு ஜிடி கிளியர் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அத ப்ரிப்பேர் ஒரு ஏதாச்சும் ஒரு டாபிக் இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துப்பேன். அதுல ஏதாச்சும் ஒரு டாபிக் குடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் நல்லா வாசிப்பேன். அதுலருந்து நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அந்த மாரி ம். பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு, அந்த டைமிங்குள்ள கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். அப்படிலாம் படிச்சேன். அந்த ஒரு 10 நாள் தான் அந்த ஜிடியும் ப்ரிப்பேர் பண்ண பார்த்தா, ஒரு 10 நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். இப்ப நியூஸ் இதுல பேப்பர் எவ்வளோ எடுத்துட்டு டைம் குடுத்தாங்க? நீங்க செல்ஃப் இன்ட்ரோக்கும், அடுத்து நீங்க பேசுறதுக்கும் எத்தன ஒரே வாட்டி நிமிஷம் தான் பேசுனீங்க? குடுப்பாங்க. ஒரே எப்படி ஒரு தம்பி? நிமிஷம் தான் குடுப்பேன். நான் நான் 3 டைம் பேசுனேன். ஓகே. என்னன்னா, நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்றதுனால, நான் நான் 3 டைம் பேசுவேன் உள்ளேயே. நல்லா ம், ம், பேசணும் அப்படின்றபோது 3 டைம் பேசினேன். ஆனா எங்களுக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம் குடுப்பாங்க. ம், அந்த ஒரு நிமிஷத்துலயும் 50 செகண்ட் தான் நம்ம செல்ஃப் இன்ட்ரோ குடுக்கணும். ம். மீதி மீதி என்ன டாபிக் குடுக்குறாங்களோ அத வச்சு ரிலேட்டடா பேசணும். 1 நிமிஷத்துக்குள்ளயே செல்ஃப் இன்ட்ரோவும் குடுக்கணும். அந்த டாபிக்கோட இன்ட்ரோவும் குடுக்கணும். ஆமா. ஒரு ஓகே. நிமிஷத்திலேயே அந்த செல்ஃப் இன்ட்ரோ குடுக்கணும். செல்ஃப் இன்ட்ரோன்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தா வலிச்சுட்டு போகக்கூடாது. ம், ம், 15 செகண்ட்ல நம்ம செல்ஃப் இன்ட்ரோ குடுக்குற அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். 15 ம், செகண்ட்ல நான் செல்ஃப் இன்ட்ரோ குடுத்துட்டு, மீதி 45 செகண்டுமே ஆ நம்ம அந்த எனக்கு கேட்ட டாபிக்ல இருந்து நானு அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதுல அவங்க ரொம்ப இதுவா நெனைச்சாங்க நம்மள. அதுலயும் நம்ம இஷ்டம் தான். நான் 45 செகண்ட் செல்ஃப் இன்ட்ரோ குடுக்கலாம். 15 செகண்டும் அவங்க குடுக்குற டாபிக் சொல்லலாம். ஆனா அவங்க ம், எதிர்பார்த்ததுன்னா, அவங்க குடுக்குற டாபிக் நம்ம சொல்லணும். செல்ஃப் இன்ட்ரோனா சிம்பிளா முடிச்சுடலாம். மை நேம் இஸ் பிரியன். ஐ எம் ஃப்ரம் ம், திருவள்ளூர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஆ அம்மையார்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம். ம், இழுத்துட்டு ம், போறத விட்டுட்டு, நான் சிம்பிளா 15 செகண்ட்ல என்னோட செல்ஃப் இன்ட்ரோ சொல்லிட்டு, ம், அவங்க ம், கேட்பான். நம்ம செல்ஃப் இன்ட்ரோனா நாங்க 4 பேரு, நம்ம 3 பேர் அப்படின்னு சொல்லாம சிம்பிளா நான் இந்த ஊர்ல இருந்து வரேன். அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லி ம். சிம்பிளா முடிச்சுட்டேன். இந்த +2 கம்ப்ளீட் பண்ணேன். இந்த ஊர்ல இருந்து வரேன். ஓகே. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி சிம்பிளா கம்ப்ளீட் பண்ணிட்டு, ம், 45 செகண்டும் அவங்க குடுத்த டாபிக்ல இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன்.
அதனால அவங்க ரொம்ப இதுவா இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க ஓகே. ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் தானே எதிர்பார்க்கறாங்க. பிடி பொறுத்தளவு டிசிப்ளின் முக்கியம். அவங்க உள்ள உட்கார இடத்துல அந்த 15 பேரும் டிசிப்ளினா உட்காராங்கன்னு பாக்குறாங்க. அந்த ம். டிசிப்ளின் இருந்தா போதும் அவங்க உள்ள போயிட்டு. ஏதாச்சும் ஒண்ணு ஓகே. சொன்னா போதும் அவங்கள சொல்லணுமான்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சொல்லாம அமைதியா இருக்கிறதுக்கும், நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டு வரலாம் அவ்வளவுதான். ஓகே. நான் ஓகே வந்து தம்பி. நல்லா இந்த 10 டேஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா, நான் வீட்டுக்கு தெரியாம எ 2 மணிக்கு எந்திரிச்சுப்பேன், கண்ணாடி பார்ப்பேன், செல்ஃப் இன்ட்ரோ குடுக்கறதுக்கோசம் அந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே. ஏன்னா தமிழ் பசங்களுக்கு இங்கிலீஷ் நாலேட்ஜ் அவ்வளவா இருக்காது. அதனால ம். கண்ணாடி பார்த்துட்டு நம்ம செல்ஃப் இன்ட்ரோ குடுப்பேன். ம். நியூஸ் ம். பேப்பர் எடுத்துட்டு அந்த டாபிக் வந்து ஒரு டாபிக் எடுத்தோம்னா, எம்பவர்மெண்ட்னு ஒரு டாபிக் எடுத்தோம்னா, அந்த கேர்ள்ஸ் பத்தி குடுத்திருப்பாங்க. ம். ம். அது அந்த மாரி ஒரு ஒரு டாபிக் எடுத்துட்டு, ஒரு நோட்ல ரைட் பண்ணுவேன். அந்த 15 அந்த 1 நிமிஷத்துக்குள்ள அண்ணன் என்ன கிருஷ்ணன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவரு சொன்னாரு எனக்கு. "தம்பி 1 ம். நிமிஷம் டைம் குடுப்பாங்க. செல்ஃப் இன்ட்ரோ 15 செகண்ட் குடு. 45 செகண்ட் வந்து அந்த அவங்க குடுக்குற டாபிக் வச்சு பேசு தம்பி." அப்படின்னு சொன்னா. அதனால நான் என்ன பண்ணேன், பிளான் பண்ணிட்டு பேப்பர் வச்சு நியூஸ் பேப்பர் எடுத்துப்பேன். ம். நியூஸ் ம். பேப்பர் ஃபோன்லயே தான் பார்த்தேன். அதையும் ஃபோன்ல தான் பார்த்து ஒரு டாபிக் ம். எடுத்துப்பேன். ஒரு டாபிக்ல இருந்து அந்த டாபிக் 15 செகண்ட்ல 45 செகண்ட்ல சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். நெறைய ம். டைம் ம். வந்து ஒரு 2 நாள் வெறுத்துட்டேன். அட போடா! அப்படின்ற மாரி போயிடுச்சு. இது என்னடா ரொம்ப இதுவா இருக்கு. அப்படின்னு சொல்ற ம்ஹ்ஹ்ம். மாரிலாம் போச்சு. ஆனா விடாம ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஓகே. அந்த விடாம ட்ரை பண்ணனால மட்டும் தான் அந்த ஜிடில போயிட்டு எனக்கு ஈஸியா சொல்ல முடிஞ்சது. நான் ஓகே. நெறைய டாபிக் கஷ்டமான டாபிக் பார்த்தனால மட்டும் தான் ஈஸியான டாபிக் கேட்கும்போது எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா ஓகே. தானே இருக்கும். இங்கிலீஷ் படிக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு கிராமட்டிக்கலா சொல்லணும்னு அவசியமே இல்ல நான் ஜிடில. அவங்க குடுக்குற ஓகே. டாபிக் வச்சு ஏதாச்சும் ஒரு 2 டாபிக் கிடைச்சாலே போதும். அத வச்சு நம்ம சொல்லிடலாம். ஆனா ஓகே. சூப்பர். கஷ்டப்படணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஈஸியா ஏர் ஃபோர்ஸ்ல ஒர்க் ஜாயின் பண்ணலாம். ஓகே. சூப்பர். மிச்சபடி சூப்பர் ரொம்ப தம்பி. நாலேட்ஜா தெரியணும்னு அவசியம் இல்லண்ணா. ஓகே. சூப்பர் தம்பி. ஸோ, நீங்க அதாவது நான் கொஸ்டின் அதிகம் கேட்கவே இல்ல. இன்ட்ரோடக்ஷன் சொன்னப்பவே நீங்க எல்லா கதையுமே சொல்லி முடிச்சுட்டீங்க. நடுவுல ஒரு சிலது எனக்கு இருந்த டவுட் தான் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஸோ, ரொம்ப நன்றி. ஸோ, மத்த வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவும் சொல்ல வேண்டியிருந்தா சொல்லலாம். யாருக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்லனாலும் சொல்லலாம். தேங்க்ஸ் சொல்லணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. அடுத்து தேங்க்யூ. என் அண்ணன் சரவணன், ம். தமிழ்நாடு ம். போலீஸ்ண்ணா. ரொம்ப சப்போர்ட் பண்ணான். ஏதாச்சும் ஒரு செலவு ரொம்ப சப்போர்ட் பண்ணான். வீட்டுக்கு தெரியாம ரொம்ப சப்போர்ட் பண்ணான். ம். எல்லாத்துக்குமே ம். கூட இருந்தான். ரொம்ப ஓகே. அவன் சப்போர்ட் பண்ணான். அப்புறம் கிருஷ்ணானன் சொல்லிட்டு அவரு தான் எனக்கு இந்த மாரிலாம் இருக்கு தம்பி. ஜிடில என்னென்ன ம். நடக்கும், எஸ்ஆர்டில ம். என்னென்ன நடக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஓகே. அப்புறம் எனக்கு இவ்ளோ அக்னிவீர்லாம் இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம், காலேஜ்ல முனிசெல்வன் ஒரு அண்ணன். அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவரு இல்லன்னா வந்திருக்க முடியாது என்னால. இதுல ஓகே. ஓகே. அவ்வளவுதான். இதுதாண்ணா. ஓகே. மிச்சபடி ஓகே சிவா தம்பி. சிவா அகாடமில இருக்கிறவரு, அவரு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. "தம்பி இந்த மாரிலாம் அப்ளிகேஷன் விடுறாங்க. இந்த ஆ, டாபிக் ஆ. படி, அந்த டாபிக் படி" அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அவரும். எல்லாருமே ஓகே. சப்போர்ட் பண்ணாங்கண்ணா. 5 பேர் எனக்கு ஓ சப்போர்ட் பண்ணாங்க கூட இருந்து. ஓகே, ஓகே தம்பி. அப்பா, ஸோ அம்மா கூட சப்போர்ட் என்ன செலவுனாலும் அப்பா, அம்மா பாத்துப்பாங்க. ரொம்ப சப்போர்ட் ம். பண்ணாங்க அப்பா, அம்மாலாம். கண்டிப்பா. நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. அண்ணா ம். வேலையில இருக்கான், அக்கா வேலையில இருக்காங்க. ம். அவங்க ம். அடுத்து அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு ம். மேரேஜ் ஆகல இன்னும். அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவன் நம்மள பாத்துப்பானா? அப்படின்லாம் ஒரு டவுட் வரும். நம்ம கஷ்டப்பட்டு ம். நம்ம வேலைக்கு போயிட்டா, நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வேலைக்கு போயிட்டான். அவன் அது மாரிலாம் வந்து அண்ணன் போலீஸ் ஆயிட்ட பிறகு, அண்ணன் போலீஸ்ன்னு சொல்லிட்டு ஊர்ல கெத்தா சுத்திட்டு இருப்பேன். எங்க அண்ணன் போலீஸ், எங்க அக்கா போலீஸ் அப்படின்னு ம். சுத்திட்டு ம். இருப்பேன். ஆனா அதுவே கொஞ்ச நாள் வெறுத்து போச்சு. அவங்க ம். போலீஸா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வரப்போகுது? நம்ம ஒரு ம். வேலைக்கு போய் நம்ம கெத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு, படிச்சேன். கிளியர் சூப்பர். பண்ணேன் நான். இப்போ அண்ணன், தம்பி வேலையில இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு கெத்தா இருக்கு. அண்ணனுக்கு ஒரு கெத்தா இருக்கும். ஆமா. ஆமா, கண்டிப்பா. சூப்பர், அப்புறம் சூப்பர் தம்பி. ஒரு ம். ரூம் எடுத்து படிச்சோம் பசங்க. ரூம் ம். எடுத்து ம். படிச்சதுல ரிஷியன்னு ஒருத்தர் அவரும் சப்போர்ட் பண்ணாரு. "தம்பி உன்னால ம். முடியும் தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எல்லாத்தையுமே அவரும் சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் ராஜேஷ்ன்னு அண்ணன் கூடயே இருப்பாரு எப்பவும். அவர் ரொம்ப ரொம்ப அவர் தான் எனக்கு எல்லாத்தையுமே கூட இருந்து, ஓகே. எல்லாமே பார்த்துக்கலாம் தம்பி உன்னால முடியும். அவரும் சொல்லுவாரு. எல்லாத்தையுமே ம். ம். சப்போர்ட் பண்ணாரு அவரும். ஓகே. சூப்பர், சூப்பர் அவ்வளவுதான் நான் தம்பி. சூப்பர் தம்பி. ஸோ ரொம்ப நன்றி. அதாவது நான் அதிகமா நன்றிண்ணா. இதில பேசவே இல்ல. நார்மலா நான் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். இதில எனக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல. நீங்களே எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சது, தெரியாதது எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ, அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ, நீங்க முடிஞ்ச அளவு சந்திரமாஸ் ஆப்ல அந்த குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க உள்ள போனதுக்கு அப்புறமே இந்த மாரி எக்ஸாம்ஸ்லாம் வர்றப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா, அதுக்கு படிக்கிற கண்டிப்பா. எல்லாருமே பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அ ஆல்ரெடி கண்டிப்பாண்ணா. உங்கள பத்தி இந்த பாயிண்ட் நான் சொல்லிக்கணும். அதாவது நம்ம வந்து அ நம்ம ஏதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணா, நம்ம ரீஃபண்ட் வந்து கோர்ஸோட அமௌண்ட்ல 75% வந்து ரீஃபண்ட் குடுப்போம் அப்படின்னு முன்னால சொல்லியிருந்தோம். ஒரு சிலர் கேட்பாங்க. கேட்கறவங்களுக்கு இன்னுமே நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம்.
பட் இவர் என்ன கேட்டாருன்னா, அந்த ரீஃபண்டுக்கு பதிலாக ஒரு சில பசங்க எங்கள் ஏரியாவில் கஷ்டப்படுற பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து கோர்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டார். ஸோ ஸோ அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதாவது தானும் போகணும், தனக்கு பின்னால் நிறைய பேர் வரணும், கஷ்டப்படுறவங்க நம்மளை பார்த்து நிறைய பேர் வரணும், அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ ஒரு கரெக்டான பர்சனுக்கு தான் ஒரு கரெக்டான வேலை கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம நாட்டுக்காக வந்து இவர் என்னனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தருக்கு தான் அந்த வேலை கிடைச்சிருக்கு. ஸோ இதில் எனக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது அவரை நினச்சாலே. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. கண்டிப்பாக தேங்க்ஸ் நம்ம சான்ஸ் கிடைச்சா மீட் பண்ணலாம். நான் வேற எதுவும் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக எனக்குமே ஒரு சில டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட கால் பண்ணி கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே மற்ற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி கண்டிப்பா தம்பி. பண்ணுவோம். கண்டிப்பாக ரொம்ப கண்டிப்பாக. தேங்க்ஸ். ஓகே தம்பி, தேங்க்யூ ஸோ மச்.